உணவு அனைவருக்கும் வணக்கம். தாவேக்கா அமைச்சர் இல்லைன்னா சர்ச்சை இல்ல. சர்ச்சை இல்லைன்னா தாவேக்கா அமைச்சர் இல்ல அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்குது. தினந்தோறும் சர்ச்சை. அது சர்ச்சை நாயகின்னே ஒரு அமைச்சருக்குலாம் பேர் இருக்கு. அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல. இப்ப இன்னைக்கு அப்படி சர்ச்சையில மாட்டுன அமைச்சர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார அட்மிட் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, பிரபு அவர்கள். அதாவது என்னுடைய தொகுதி, காரைக்குடி தொகுதியில இருக்கக்கூடிய அமைச்சர், கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு அவர்கள். என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி. அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலம்பாட்ட போட்டி. மாவட்ட சிலம்பாட்ட கழகம் வந்து அங்க ஒரு சிலம்பாட்ட போட்டி நடத்துறாங்க. இங்க அமைச்சரா இருக்காரு பிரபு அவர்கள். அதனால அவர அழைக்கிறாங்க. அழைச்ச உடனே அவரு அங்க போறாரு. அங்க போன உடனே அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேரையும் டிவிகே, டிவிகே, டிவிகேன்னு கத்த வைக்கிறாங்க. அந்த குழந்தைகளும் கத்துது. அத ஒருத்தர் மைக்ல வந்து ரெக்கார்ட் பண்றாரு. எவ்வளவு ஒரு கேவலமான விடயம்னு யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை தன்னுடைய பள்ளியில வந்து விஜய் அவர்கள் மாதிரி விஜய் அவர்கள் கரூர்ல பேசின மாரி பேசி காட்டுது. அது எவ்வளவு பெரிய அதுவே முதல்ல ஒரு மோசமான ஒரு விடயம். நல்ல குழந்தைகள் வந்து மாறுவேட போட்டியில காந்தி அவர்கள் மாரி பேசும். நேரு மாரி பேசும். காமராஜர் மாரி பேசும். கக்கன் மாரி பேசும். வேலுநாச்சி மாரி பேசும். ஆனா விஜய் மாரி பேசுறது அப்டின்னா, எவ்வளவு பெரிய ஒரு மோசமான இடத்த நோக்கி நாடு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கெல்லாம் தெரியுதா அப்படின்னு தெரியல. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அரசியல் தெரியாது. அந்த குழந்தைக்கு காவேரி என்னன்னு தெரியாது. அந்த குழந்தைக்கு முல்லை பெரியாறு என்னன்னு தெரியாது. அந்த குழந்தைக்கு வந்து கூடக்குளம் அணுமின் நிலையம் என்னன்னு தெரியாது. அந்த குழந்தைக்கு வந்து இப்ப நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய எந்த சிக்கலும் தெரியாது. சட்டம் ஒழுங்கு சிக்கல் என்னன்னு தெரியாது. அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமா? விஜய் மாமா நல்லா படத்துல நடிச்சிருக்காரு. கோட் படத்துல சூப்பரா நடிச்சிருக்காரு. சர்க்கார் படத்துல சூப்பரா நடிச்சிருக்காரு. கத்தி படத்துல சூப்பரா நடிச்சிருக்காரு. ஜனநாயகத்துல சூப்பரா நடிச்சிருக்காரு. அது தவிர அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. இந்த நாட்டுடைய அரசியல் தெரியாது. அந்த குழந்தை என்ன நினைக்கும்னா நம்ம விஜய் மாமா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு அந்த குழந்தைக்கு எப்படின்னா ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு சாக்லேட் பிடிக்குமோ ஒரு சாக்லேட் பார்த்தோன்னா குழந்தை இப்படி ஓடுமோ குழந்தைக்கு அதே மாதிரி யாரும் நல்லா ஸ்வீட்டா பேசினாங்க அப்படின்னா அவங்களை எப்படி பிடிக்குமோ அது மாதிரிதான் விஜய் அவர்களை பிடிக்குமே தவிர அந்த குழந்தை வந்து நல்லா அரசியல் தெரிஞ்சு எனக்கு விஜய் பிடிக்கும்னு பிடிக்கல அப்படி ஒண்ணு அந்த குழந்தைகளுக்கு பிடிச்சது இல்ல இன்னொன்னு அது தெரியாம நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள் நம்ம குழந்தை ஏதாவது பண்ணிக்குமோ நம்ம குழந்தை வற்புறுத்துது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல டிவிக்கில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுக்குமே ஒரு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கு அது என்ன அப்படின்னா இதை வந்து கண்டிக்கிறது இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபடாம இருக்கிறது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க பள்ளிகள்ல நாங்க வந்து ஒருபோதும் அரசியல் பேசுறதை அனுமதிக்க மாட்டோம்னு இது எப்படி அனுமதிச்சீங்க இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விடயம் ஒரு சின்ன சின்ன பிள்ளைகள் அதுகளுக்கு ஏதாவது தெரியுமா டிவிக்கு என்ன தெரியுமா டிவிக்கோட கொள்கை தெரியுமா நீங்க கொள்கை தலைவர்கள் 5 பேர் வச்சிருக்கீங்க அந்த 5 பேருடைய வரலாறாவது அந்த குழந்தைகளுக்கு முழுமையாக தெரியும் நீங்க நினைக்கிறீங்களா அந்த குழந்தைகள் எல்லாருமே இன்னொரு எந்த ஒரு அரசியல் சார்பும் எடுக்கக்கூடிய வயது வரல ஏன் 18 வயதுல வாக்கு செலுத்தக்கூடிய வயது அப்படின்னு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அப்பொழுதுதான் வந்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த வயதுலதான் ஓரளவுக்கு வந்து நாலேஜ் தெரியும் அப்பதான் அந்த குழந்தைகளால அதை உணர முடியும் அப்பதான் அந்த குழந்தைகளுக்கு இது சரி இது தவறு பகுப்பாய்வு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிதான் 18 வயதை வந்து வாக்கு செலுத்தக்கூடிய வயதாக மாத்திருக்காங்க அந்த வயதுக்கும் குறைவா இருக்கக்கூடிய குழந்தைகள் வெளியில அந்த குழந்தைகள் எப்படியோ இருந்துட்டு போறோம் அதை பத்தி நமக்கு இல்ல அது அந்த குழந்தைகளுடைய அவங்க பெற்றோர்களுடைய விருப்பம் ஆனா ஒரு இடத்துல குழந்தைகள் இருக்கும்போது அந்த குழந்தைங்க டிவிக்கே சொல்லுங்க அதுல ஒரு குழந்தைக்கு விஜய் பிடிக்காம கூட இருக்கலாம் அதுல ஒரு குழந்தைக்கு டிவிக்கு அப்படின்ற அந்த ஆட்சி மேல ஒரு எப்படி சொல்றது ஒரு பெரிய அளவுல விருப்பம் இல்லாம கூட இருக்கலாம் அரசியலே விருப்பம் இல்லாம இருக்கலாம் அப்ப அந்த குழந்தைகளையும் சேர்த்து இந்த குழந்தை கத்துறது அந்த குழந்தை சேர்ந்து கத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நீங்க தள்ளுறீங்க ரெண்டாவது விடயம் என்ன அப்படின்னா குழந்தைகள்கிட்ட அரசியல் பேசுறதுங்கிறது மிக மிக மோசமானது அது ஒரு அமைச்சர் அதை செய்யறது அதை அமைச்சர் இது ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது மிக 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 மோசமானது இதையெல்லாம் வந்து இந்த நாடு இன்னும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கிடையில இன்னொரு அமைச்சர் இருந்தாங்க அந்த அமைச்சர் தான் சர்ச்சை நாயகி அமைச்சர் கீர்த்தனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அந்த குழந்தைய வந்து உனக்கு ஆங்கிலம் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புனாங்க அந்த குழந்தையும் கூலி குறுகி நின்னுச்சு அதுக்கும் நம்ம விமர்சனங்களை முன் வச்சோம் அதன் பிறகு அவங்க வந்து நான் அப்படி பேசல நானே ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல படிச்ச மாணவி அப்படி இப்படின்னு பேசினாங்க இப்ப அது முடிஞ்சிருச்சு இப்ப அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இனிமே என்னுடைய அமைச்சர்கள் யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்ப ஒரு அமைச்சருடைய அட்மிட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம அமைச்சர் பிரபு இந்த அமைச்சர் பிரபுவை ஏற்கனவே வந்து நீட் தேர்வு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க அப்படி கேள்வி கேட்கும்போது நம்ம சப்ஜெக்ட பத்தி பேசுங்க அப்படின்றாரு இப்ப பள்ளிக்கூடத்துல போயிட்டு டிவிக்கேன்னு கத்துறதா உங்க சப்ஜெக்டா இதுதான் உங்க சப்ஜெக்டா யோசிச்சு பாருங்க யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்கன்னு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க கனிம வளத்துறை அமைச்சருடைய பணி என்னன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது அந்த குழந்தைக்கு அதெல்லாம் தெரிய வர காலத்துல பகுப்பாய்வு செய்யக்கூடிய காலத்துல அந்த குழந்தை உங்களெல்லாம் காரி உமிழும் அதுதான் உண்மை இதெல்லாம் ஒரு அமைச்சரா அப்படின்னு காரி உமிழும் யோசிச்சு பாருங்க ஒண்ணும் இல்லாத குழந்தைகளுடைய உணர்வுகளோட விளையாடிட்டு இருக்கிறீங்க குழந்தைகளுடைய உணர்வுகளோட ஒவ்வொரு
அமைச்சர்களும் விளையாடிட்டு இருக்கிறீங்க. அங்கிட்ட என்ன அன்னைக்கு விஜயபாஸ்கர் என்னன்னா, மாமா நம்ம கட்சியில தான் சேர்ந்திருக்காரு. மாமா நீங்க எங்க கட்சியில சேர்ந்துட்டீங்களா? அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அந்த வீடியோக்கள வெளியிடுறீங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு மோசமான செயல்ன்னு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. நாடு எத நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு. நாட்டுல எவ்வளவோ சிக்கல்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க வந்து வாய் தொறந்து பேச மாட்டீங்க. அதையெல்லாம் வந்து இது பண்ண மாட்டீங்க. அப்ப உங்களுக்கு தேவை என்ன? அன்னைக்கு ஒரு ரீல் போடணும். இன்னைக்கு போயிட்டு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டோம். அந்த ஸ்கூல்ல போயிட்டோம். இன்னைக்கு ஒரு ரீல் போடணும். அவ்வளவுதான். அந்த ரீல தாண்டி உங்களுக்கு அந்த குழந்தைகள் மீதான எந்த ஒரு அக்கறையும் இல்ல. இந்த குழந்தைகள் மீது அக்கறை இருந்தா அந்த செயலை நீங்க செஞ்சிருக்கவும் மாட்டீங்க. அத வந்து அதுலயும் ஒருத்தர் வந்து மைக்க புடிச்சிட்டு, அந்த குழந்தைய கத்துறது வந்து மைக்க புடிச்சுட்டு நிக்கிறாரு. அமைச்சர் பிரபு வந்து அத பார்த்து சிரிக்கிறாரு. இத ரசிக்கிறாரு. எவ்வளவு ஒரு கேவலமான நம்ம பள்ளிக்கூடம்னா என்னன்னு தெரியுமா? கல்வி நிலையங்கள் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அங்க குழந்தைகளுடைய அறிவு வளரணும். அறிவ மழுங்கடிக்க கூடாது. ஒரு குழந்தைக்கு வந்து 18 வயது ஆன பிறகு அந்த குழந்தைக்கு மல்டிபிள் சாய்ஸஸ் குடுக்கணும். நம்ம வந்து இத்தன கட்சிகள் இருக்கு. இந்த அரசியல் கட்சியோட நோக்கம்லாம் என்ன? அப்படின்னு. அந்த குழந்தைகளுக்கு உங்க கட்சியுடைய செயல்பாடு தெரியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த குழந்தைகளுக்கு உங்க கட்சியுடைய கையாளாக எத்தன தெரியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்கலாம் எத்தன போராட்டங்கள் நடத்திருக்கீங்க அந்த குழந்தைகளுக்கு தெரியுமா? போராட்டம்னா என்னன்னாவது அந்த குழந்தைகளுக்குலாம் தெரியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விடயம். இத வந்து வெட்கமே இல்லாம வந்துட்டு இதையும் வந்து ஒரு கூட்டம் வந்து பரப்பிக்கிட்டு, இதையும் வந்து கொண்டாடிக்கிட்டு திரியுதுங்க. இந்த கொண்டாடிட்டு திரியிற அத்தனை பேரும் மனநோயாளி தான். ஒரு குழந்தைகள் அதாவது உங்க வீட்டு பிள்ளைகளா இருந்து, இதே ஒரு வேற ஒரு திமுக ஆட்சியில இருக்கும்போது, திமுக, திமுக, திமுகன்னு கத்துனா ஏத்துப்பீங்களா? இதே வந்து உங்க வீட்டு பிள்ளைகளாக இருந்து, அதிமுகவோ இல்ல நாம் தமிழரோ, அதிமுக, 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 நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர்ன்னு கத்துனா நீங்க ஏத்துப்பீங்களா? ஏத்துப்பீங்களா? இப்ப இத மட்டும் இப்படி டிவிகே, டிவிகே, டிவிகேன்னு கத்துறத மட்டும் எப்படி ஏத்துக்கிறீங்க? இப்ப இதே மாரி எல்லா அரசியல் கட்சிகளும் போய் ஒரு பள்ளிக்கூடத்துல போயிட்டு டிஎம்கே, டிஎம்கே, டிஎம்கேன்னு கத்துங்க. ஏடிஎம்கே, ஏடிஎம்கே, ஏடிஎம்கேன்னு கத்துங்க. நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர்ன்னு கத்துங்க. பாஜக, பாஜக, பாஜகன்னு கத்துங்க. ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ்ன்னு கத்துங்கன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? ஏத்துப்பீங்களா? இப்படி பண்ணலாமா? இத வந்து கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தான் தெளிவுபடுத்தணும். இப்ப நாளைக்கு ஒரு ஸ்கூலுக்கு போறோம். அந்த ஸ்கூல்ல போயிட்டு குழந்தைங்கலாம் கூப்பிட்டு வச்சு நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர் கத்த சொன்னா உங்களுக்கு ஓகேவா? அது நீ சொல்ற மாரி விடுமுறை நாட்கள்லயே போறோம். அங்க பள்ளிக்கூட மாணவர்களா சேர்த்து வச்சு நாங்க அந்த மாரி பேசுறோம். ஏத்துப்பீங்களா? யார் செஞ்சாலும் தவறுதான் அது. மிக மோசமான ஒரு நிலைக்கு நாடு போயிட்டு இருக்குது. நாடு மிக மோசமான நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கு. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயல வந்து நான் எப்படி சொல்றது? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய கால கொடுமையா இருக்கு. குழந்தைகள குழந்தைகளா வளர விடுங்க. தயவு செஞ்சு. அந்த குழந்தைகளுக்குள்ள தேவையில்லாம உங்களுடைய அரசியல் வெறிக்காக, உங்களுடைய அரசியல் அற்ப ரீல்ஸுக்காக அந்த குழந்தைகள வந்து பயன்படுத்தாதீங்க. இவ்வளவு கேவலமா டிவிக்கு வந்து இறங்கும். இவ்வளவு அதுவும் அமைச்சர் பிரபு அவர் அமைச்சர் பிரபு அப்படின்னா ரீல்ஸ் பிரபு தான். முன்னாடில இருந்தே அவர் ரீல்ஸ் தான் போட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ரீல்ஸ் தான். டக்குன்னு நவாப்பழம் விக்கக்கூடிய ஒரு தம்பிக்கு கடைக்கு போவாப்புல. போயிட்டு நவாப்பழம் வாங்கிட்டு தம்பி ஸ்கூலுக்கு போலையா? அப்படின்னு கேட்பாப்புல. அப்புறம் நவாப்பழத்த வாங்கிட்டு வருவாப்புல. இந்த மாரி அவர் நெறைய ரீல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ரீல்ஸ் தவிர வேற எதுவும் தெரியாது. அதே மாரி கனிமவளத்த நான் போய் மலைகள ஆய்வு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி போவாரு. போயிட்டு 10 ட்ரோன் எடுத்துட்டு போவாப்புல. ட்ரோன் ஷாட்டா சுத்திக்கிட்டு இருப்பாப்புல. இங்க என்னன்னு தெரியல. ட்ரோன் எடுத்துட்டு போல என்னன்னு தெரியல. சும்மா ஒரு கேமரால மட்டும் எடுத்திருப்பாங்க. ட்ரோன் எடுத்துட்டு போல. எவ்வளவு மோசமான நிலைமை அப்படின்னு பாருங்க. தமிழ்நாடு எவ்வளவு ஒரு மோசமானவர்களுடைய கையில மாட்டியிருக்கு. அதாவது "ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் பிள்ளையே நாடு காக்கும் தலைவனா நாளையாக போகிறான்னு" சொல்லிட்டு பாட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு என்னன்னா, இந்த பிள்ளைகள் எல்லாரையுமே வந்து சினிமா மோகத்துல கொண்டு போய் உங்கள விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகள வந்து இந்த மாரியான செயல்கள்ல வந்து ஒரு பள்ளிக்கூடம் ஈடுபடுத்துது அப்படின்னா, தயவு செய்து பெற்றோர்களாகிய நீங்கள் வந்து கண்டீங்க. இத வந்து எல்லா பொதுமக்களுமே கண்டிக்கணும். இன்னைக்கு அது டிவிக்குன்னு இல்ல. நாளைக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் இத செஞ்சாலும் அது தவறுதான். குழந்தைகளிடத்துல இந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்சியோட பேர சொல்ல சொல்லி, அத ஒரு ரீல்ஸா போட்டு, அத வந்து ஒரு அரசியலாக்குறதுங்கிறது மிக 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 மோசமான ஒரு செயல். இது எல்லாருமே கண்டிக்கணும். கட்சி கடந்து எல்லாருமே இத கண்டிக்கணும். நன்றி.